ஸோ இப்போ திரு பாலகிருஷ்ணன் உங்களிடம் இது ஆரம்பிக்கிறேன். முன்னதாக இப்போ பிரதமர் பார்த்தீங்கன்னா நேற்று வழிபாடு நடத்தி தொடர்ந்து இன்று காலையும் விரதம் இருந்து வழிபாடு நடத்தி வருகிறார். இந்த விரதம் அப்படிங்கிறது நாளை கோவில் குடமுழுக்கு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில எவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்ததா பார்க்கப்படுகிறது? இந்த ராம கும்பாபிஷேகம் என்பது உலக பிரசித்தி. என்றைக்குமே நம்முடைய பாரத தேசத்திலே ராமராஜ்யம் என்று தான் சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த ராமராஜ்யம் என்று சொல்லக்கூடிய அந்த ராமனுடைய கும்பாபிஷேகமானது கடந்த 500 வருஷங்களாக ராமனுடைய பிம்பம் என்ன, ராமனுடைய கோயில் என்ன, ராமனுக்கு இருக்க வேண்டிய அந்த நிலைகள் என்ன, அதையெல்லாம் பூர்ணமாக பாரத தேசத்து மக்கள் பார்க்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருந்தது. அது எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம். இருப்பினும் அந்த ராமனுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தாலேயே நாளைய தினம் எல்லாருக்கும் அந்த ராமனெம்பெருமான் பரிபூர்ணமான அனுகிரகத்தை பண்ண வேண்டும் என்று தான் திருவுள்ளம் பற்றி அந்த திருவுள்ளத்தாலேயே நாளைய தினம் மதியம் கும்பாபிஷேகத்தை பண்ணிக்கொண்டு பிராண பிரதிஷ்டை பண்ணிக்கொண்டு மக்கள் அனைவருக்கும் தான் பரிபூர்ணமாக பரிபாலிக்கக்கூடிய அந்த அனுகிரகத்தை கொடுக்க வேண்டும் என்று தான் சங்கல்பம் பண்ணிக்கொண்டு அதன் மூலமாக இது நடந்து கொண்டு வருகிறது. அதிலே முக்கிய பங்காற்றுகிறவர் நம்முடைய பாரத தேசத்து பிரதமர். என்றைக்குமே ஒரு தேசத்திலே பிரஜைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அங்கே இருக்கக்கூடிய மன்னன் நேர்வழியாகவும் மன்னன் எப்போதுமே பிரஜைகளுக்காகத்தான் என்கிற எண்ணத்தோடு இருக்கணும். ராமன் அப்படித்தான் இருந்தான். மக்களுக்காக நான் என்கிற எண்ணத்தோடு 11,000 வருஷங்கள் ராமன் ராஜ்ய பரிபாலம் பண்ணும்போது அந்த 11,000 வருஷங்களும் மக்களுக்காகவே அவர்களுடைய குறை தீர்ப்பதற்காக. ராமாயணத்திலே ஒரு ஸ்லோகம் உண்டு, வியசனேஷு மனுஷ்யானாம் விசம்பவதி துக்கிதகா. எந்த வீட்டிலே எந்த இடத்திலே துக்கம் ஏற்பட்டாலும் அவர்கள் துக்கம் படுவதற்கு முன்னாடி ராமன் துக்கப்படுவான். எந்த இடத்தில் ஆனந்தம் அதிகமாக ஆடுகிறதோ அவர்கள் ஆனந்தப்படுவதற்கு முன்னாடி ராமன் ஆனந்தப்படுவான். அப்படி என்றால் மக்களுடைய ஆனந்தம் துக்கமே ராமனுக்கு இருந்ததாக தெரிகிறது வால்மீகி ராமாயணத்தை பார்க்கும்போது. அப்படிப்பட்ட அந்த மக்களுடைய விருப்பமே நம்முடைய பாரத பிரதமருக்கு இருக்கிறபடியாலே அவர் 10 நாட்கள் விரதம் இருந்து கொண்டு என்னென்ன கோயிலுக்கு போய் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொண்டு மக்களுக்கு நன்மை புரிய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு பண்ணக்கூடிய ஆச்சரியமான கைங்கரியம். அந்த கைங்கரியம் மேன்மேலும் வளர்ந்து 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 இவை கொண்டு பாரத தேசத்தின் பெருமை என்ன, அந்த இருக்கக்கூடிய ராமனுடைய பெருமை என்ன, உலகமெங்கும் நன்றாக பெற வேண்டும் என்று நினைக்கிறோம்.